ஏழுமலையான் 13ஆம் பகுதி. நாரத முனிவரை பணிவுடன் வரவேற்றாள் பத்மாவதி. அப்போது அவளுக்கு 15 வயது. பருவத்துக்கு வந்துவிட்ட மங்கை. நம் இல்லத்திற்கு வரும் அழகான மருமகளை எங்க வீட்டு மகாலட்சுமி என்று பெருமையுடன் கூறுவோம். ஆகாசராஜனின் திருமகளாக மகாலட்சுமியே வந்திருக்கிறாள். பிறகென்ன கேட்கவா வேண்டும்? அழகு ரதமாக திகழ்ந்தாள் அவள். அவளை பார்ப்பவர்கள் அப்படியே மெய்மறந்து போவார்கள். அந்த பேரழகு பெட்டகத்திற்கு திருமணத்திற்குரிய நேரம் வந்துவிட்டது. அதை கூறத்தானே நாரதர் வந்திருக்கிறார். வழக்கமாக அவர் கலகம் செய்வார், தந்தையை கூட கலக்கி விடுவார். ஆனால் தன் தாயான மகாலட்சுமிக்கு அவர் திருக்கல்யாணம் நடத்தி பார்க்க வந்திருக்கிறார். ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் குழந்தை பத்மாவதி சீக்கிரமேவ கல்யாண பிராப்திரஸ்து என்றார். பத்மாவதியின் தாமரை கன்னங்களில் செம்பருத்தியை பிழிந்து விட்டது போல அப்படி ஒரு சிவப்பு. வெட்கத்தில் குனிந்து நின்றாள். கால்கள் கோலமிட்டன. அவளை அருகில் அமர்த்தி, பத்மா, உன் இடது கையை கொடு என்றார். பத்மாவதி பணிவுடன் கரங்களை நீட்டினாள். ஆஹா, இவ்வுலகில் உன் ஒருத்திக்கு மட்டுமே இப்படி ஒரு ரேகை. உன் கரத்தில் உள்ள துவஜ ரேகையும் மத்ஸ்ய ரேகையுமே கூறிவிட்டன நீ அரண்மனையில் வாழ பிறந்தவள் என்று. பத்மரேகையோ நீ செல்வ வள மிக்கவள் என்பதையும் தன தானிய பிராப்தி மிக்கவள் என்பதையும் கூறுகின்றன. உன் ரேகைகளின் அடிப்படையை பார்த்தால் நீ எம்பெருமான் நாராயணருக்கு மனைவியாக போகிறாய் என்பது தெளிவாக தெரிகிறது. சந்தோஷம்தானே என்றார் புன்னகைத்தபடியே. பத்மாவதிக்கு வெட்கம் பிடுங்கி தின்றாலும் அந்த நாராயணர் தனக்கு மணாளனாக போகிறாரா? ஆஹா, நான் கொடுத்து வைத்தவள் என்ற எண்ண மேலீடு பரவசத்தையும் தந்தது. நாரதர் அவளை ஆசீர்வாதம் செய்து புறப்பட்டார். இதனிடையே பகுலாதேவியின் பொறுப்பில் இருந்த ஸ்ரீனிவாசன் சுட்டி பிள்ளையாக திகழ்ந்தார். ஒரு பொழுதும் சும்மா இருப்பதில்லை. சேஷ்டை என்றால் சாதாரண சேஷ்டை இல்லை. காட்டுக்கு போக வேண்டும், வேட்டையாட வேண்டும், இன்னும் பல சாகசங்கள் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் வேறு. நல்ல பிள்ளைகள் தாயை மதித்தே நடப்பார்கள். தாயிடம் கெஞ்சி கூத்தாடியாவது தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளவும் செய்வார்கள். ஸ்ரீனிவாசனும் அதையே செய்தார். 20 வயது மதிக்கத்தக்க கட்டிளங்காளை அவர். கட்டு மஸ்தான உடல், நீல வண்ண மேக நிறம், உதடுகளில் சாயம் பூசி சிவப்பாக்கி கொண்டார். அங்கவஸ்திரத்துடன் அம்மா பகுலாதேவி முன் வந்து நின்றார். அம்மா பேச்சில் கடும் குலைவு. ஏதாவது கோரிக்கை வேண்டுமென்றால் நம் வீட்டு குழந்தைகள் அன்னையிடம் குலைவார்களே, அதே குலையில். நான் இன்றைக்கு காட்டிற்கு வேட்டைக்கு போக வேண்டும். மாலையே வந்து விடுகிறேன் அம்மா. இந்த காட்டில் நான் சுற்றாத இடமில்லை. எந்த இடமும் எனக்கு அத்துப்பிடி. நான் போய் வருகிறேன் என்றார் நளினமாக. என்ன, காட்டுக்கா? அதுவும் மிருக வேட்டைக்கா? வேண்டாமடா மகனே, நீ சுகுமாரன் அல்லவா? உனக்கு அது சரிப்பட்டு வருமா என்றாள். சுகுமாரன் என்றால் சாந்த குணமுள்ளவன் என்று பொருள். காட்டுக்கு போக வேண்டுமானால் பயப்படவே கூடாது. திட மனது வேண்டும். சாதுக்களுக்கு அங்கே வேலை இல்லை. ஸ்ரீனிவாசன் இளைஞன். அவன் சேஷ்டைகள் செய்வான் என்றாலும் அதை ஊருக்குள் நிறுத்தி கொள்வான். கிருஷ்ணாவதார காலத்தில் கோகுலத்தில் உள்ள கோபியரை கொஞ்சமாகவா படுத்தினான்? இப்போது காட்டிற்குள் போக வேண்டும் என்கிறானே இந்த இளம் பையன். இளங்கன்று பயமறியாது என்று கூறியது சரியாகத்தான் போய்விட்டது போலும் என்று எண்ணினாள் பகுலாதேவி. அம்மாவிடம் மீண்டும் கெஞ்சினார் ஸ்ரீனிவாச பெருமாள். மனிதனாக பிறந்துவிட்டால் பகவானுக்கே சோதனை வந்துவிடுகிறது. காட்டுக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் அனைத்துக்கும் அவனே அதிபதி. ஆனாலும் கூட ஒரு சின்ன விஷயத்திற்காக அம்மாவிடம் கெஞ்சுகிறார் பெருமாள். அந்த பரந்தாமன் கெஞ்சுவது அப்படி இருக்கிறது. அதாவது தன்னை விட தன் பக்தனே உயர்ந்தவன் என்பதை இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மூலம் எடுத்து காட்டுகிறார் பெருமாள். பிள்ளைகள் கெஞ்சினால் பெற்றவளுக்கு பொறுக்குமா? இவள் பெறாத தாய் என்றாலும் கூட அவளுக்கு தான் அவன் மீது கொள்ளை பிரியம் ஆயிற்றே. சரி சரி, போய் வா மகனே. காட்டிற்குள் விலங்குகளிடம் கவனமாக நடந்து கொள். பத்திரமாக போய் வா. மாலையே வந்து விட வேண்டும். இல்லாவிட்டால் நான் அங்கே வந்து விடுவேன் என்று அன்பும் கண்டிப்பும் கலந்து கூறினாள். ஸ்ரீனிவாசருக்கு ஏக சந்தோஷம். அம்மாவிடம் ஆசி பெற்று புறப்பட்டார். ஸ்ரீனிவாச பெருமாள் வேட்டையில் வெற்றி பெற மனதார மாத்ரு நமஸ்காரம் செய்து புறப்பட்டார். அன்னை பகுலாதேவியின் திருவடி பணிந்து புறப்பட்டார். காட்டுக்கு
சென்ற அவருக்கு புள்ளிமான் மட்டுமல்ல, அவர் மனதை கொள்ளை கொள்ள இன்னொரு மானும் ஒன்று கிடைத்தது. 13ஆம் பகுதி நிறைவடைந்தது.